ஓம் சாந்தி. ஜனவரி 21, 2026. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தை ஒருவரை நினைவு செய்வதன் மூலம் அதி உயர்ந்தவர்கள், அதாவது சுப்ரீம் ஆக வேண்டும். எனவே தவறாக கூட வேறு எவரையும் நினைவு செய்யாதீர்கள். கேள்வி: எதை நீங்கள் தந்தையிடமிருந்து எதிர்பார்க்காமல் கருணையை வேண்டுவதற்கு பதிலாக உங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: உங்களின் பழைய ஷரீரத்தின் மூலமாக கர்ம வேதனை ஏதாவது இருந்தால், அல்லது நீங்கள் கடனாளி ஆகினால், அல்லது நோயுற்றால் தந்தை கூறுவார், இவை உங்களின் சொந்த கர்ம கணக்குகள். இதற்காக பாபா உங்களின் மீது கருணை காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். உங்களின் சொந்த முயற்சியை செய்யுங்கள். யோக சக்தியுடன் அனைத்தையும் செய்யுங்கள். நினைவை கொண்டிருப்பதன் மூலம் மட்டுமே உங்களின் ஆயுட்காலம் அதிகரிக்கும். அத்துடன் உங்களின் கர்ம கணக்குகளும் தீர்க்கப்படும். எந்தளவிற்கு அதிகமாக உங்களுக்கு உயிரை விட மேலாக நேசிக்கப்படும் தந்தையின் மீது அன்பு உள்ளதோ, அந்த அளவிற்கு அதிகமான நினைவை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். அத்துடன் தொடர்ந்து நன்மை ஏற்படும். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இனிமையான குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதி உங்களுடைய தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். அத்துடன் உங்களுடைய வீட்டையும் நினைவு செய்யுங்கள். அது மௌன கோபுரம் என்றும் சந்தோஷ கோபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு கோபுரம் மிக உயர்வாகவே இருக்கும். நீங்கள் அங்கு செல்வதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். கோபுரத்தில் வசிக்கின்ற தந்தை எவ்வாறு நீங்கள் அதி உயர்வான மௌன கோபுரத்திற்கு செல்லலாம் என்று உங்களுக்கு கற்பிக்கின்றார். குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். இந்த ஆத்மாவாகிய நான் அமைதிதாம வாசியாவேன். அது தந்தையின் வீடாகும். நீங்கள் நடக்கும் பொழுதும் உலாவும் பொழுதும் இப்பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களை ஆத்மாக்களாக கருதி அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். இதற்கு முயற்சி தேவை என்பதை தந்தை அறிவார். ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பவர்கள் மகாவீரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். நினைவின் மூலமாக மாத்திரமே நீங்கள் ஓர் மகாவீரராக, அதி உயர்ந்தவராக ஆகின்றீர்கள். சுப்ரீம் என்றால் சக்திசாலி என்று அர்த்தம். உங்களை சொர்க்கத்தின் அதிபதிகளாகவும் உலகின் அதிபதிகளாகவும் ஆக்குகின்ற பாபாவை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை குறித்து குழந்தைகளாகிய நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஆத்மாக்களின் புத்தி தந்தையிடம் செல்கிறது. இதுவே ஆத்மாக்கள் தந்தை மீது கொண்டிருக்கும் அன்பாகும். அதிகாலையில் எழுந்திருந்து தந்தையுடன் இனிய உரையாடலை மேற்கொள்ளுங்கள். பாபா, இது உங்களுடைய அற்புதமே. நீங்கள் என்னை சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்குவீர்கள் என நான் ஒருபொழுதும் கனவு கூட கண்டிருக்கவில்லை. பாபா, நான் நிச்சயமாக உங்களுடைய கற்பித்தல்களை பின்பற்றுவேன். நான் பாவ செயல்கள் எதனையும் செய்ய மாட்டேன். பாபா என்ன முயற்சிகளை செய்கின்றாரோ அவர் அதை குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்கின்றார். சிவ் பாபாவிற்கு பல குழந்தைகள் உள்ளனர். எனவே அவர் நிச்சயமாக அக்கறை கொண்டிருப்பார் அல்லவா? பல குழந்தைகள் பராமரிக்கப்படுகின்றனர். இங்கே நீங்கள் இறை குடும்பத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். தந்தை தனிப்பட்ட முறையில் நேரடியாக உங்கள் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றார். நான் உங்களுடனேயே உண்பேன். நான் உங்களுடனேயே அமர்ந்து கொள்வேன். சிவ் பாபா இவரில் வந்து கூறுவது உங்களுக்கு தெரியும். இனிமையான குழந்தைகளே, சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். உங்களுடைய சொந்த ஷரீரம் உட்பட உங்களுடைய உறவுகள் அனைத்தையும் மறந்துவிடுங்கள். இது உங்களுடைய இறுதி பிறவியாகும். இந்த பழைய உலகமும் பழைய ஷரீரமும் முடிவடைய வேண்டும். ஒரு கூற்று உள்ளது,
நீங்கள் மரணிக்கும் பொழுது உலகமே உங்களுக்கு மரணித்து விடுகிறது. நீங்கள் முயற்சி செய்வதற்கு இந்த குறுகிய சங்கமயுக காலப்பகுதி மாத்திரமே உள்ளது. குழந்தைகள் கேட்கின்றனர், பாபா, எப்பொழுது வரைக்கும் இக்கல்வி தொடரும்? தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரைக்கும் பாபா தொடர்ந்தும் எங்களுடன் ஞானத்தை பகிர்ந்து கொள்வார். அதன் பின்னர் நீங்கள் புதிய உலகிற்கு மாற்றப்படுவீர்கள். இது ஒரு பழைய சரீரம். நிச்சயமாக கர்ம வேதனை ஏதாவது தொடர்ந்தும் இருக்கவே செய்யும். இதில் பாபா உங்களுக்கு உதவி செய்வார் என நீங்கள் எவ்விதமான நம்பிக்கையும் வைத்திருக்க கூடாது. நீங்கள் கடனாளி ஆகினாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டாலோ தந்தை கூறுவார், இது உங்களுடைய கர்ம கணக்காகும். எவ்வாறாயினும் ஆம், யோகத்தினால் உங்களுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும். உங்களுடைய சொந்த முயற்சியை செய்யுங்கள். கருணை கொள்ளுமாறு கேட்காதீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நன்மை கிடைக்கும். இயன்றவரை அனைத்தையும் யோக சக்தி மூலம் செய்யுங்கள். உங்களுடைய கண் இமைகளுக்குள் என்னை மறைத்து வைத்திருங்கள் என்றும் பாடப்படுகிறது. நேசிக்கப்படும் ஒருவரை கண்களின் ஒளி அல்லது உயிரிலும் மேலான அன்பே உருவானவர் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அந்த தந்தை மிகவும் பிரியமானவர், ஆனால் மறைமுகமானவர். நீங்கள் அவர் மீது கொண்டிருக்கும் அன்பு அந்த அளவிற்கு இருக்க வேண்டும். கேட்கவே வேண்டாம். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை உங்களுடைய கண் இமைகளுக்குள் மறைத்து வைத்திருக்க வேண்டும். கண் இமைகள் என்றால் பௌதீகமான கண் இமைகள் என்பதல்ல. இது புத்தியால் நினைவு செய்வதற்கான விஷயமாகும். அதே அன்பிற்கினிய அசரீரியான தந்தையே எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் ஞானக்கடலும் சந்தோஷக்கடலும் அன்பு கடலும் ஆவார். அத்தகைய அன்பிற்கினிய தந்தை மீது அதிக அன்பு இருக்க வேண்டும். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு தன்னலமன்றி அதிக சேவை செய்கின்றார். அவர் ஒரு தூய்மையற்ற சரீரத்தினுள் பிரவேசித்து குழந்தைகளாகிய உங்களை வைரங்களைப் போன்று ஆக்கச் செய்கின்றார். பாபா மிக இனிமையானவர். எனவே குழந்தைகளாகிய நீங்களும் அவ்வாறு ஆக வேண்டும். பாபா மிகவும் அகங்காரமற்றவராக இருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்கின்றார். எனவே குழந்தைகளாகிய நீங்களும் அந்த அளவிற்கு சேவை செய்ய வேண்டும். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். நீங்கள் உங்களுடைய சொந்த கட்டளைகளை காண்பிப்பதால் உங்களுடைய பாக்கியத்தை தவறவிட்டு விடுகின்றீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் கடவுளின் குழந்தைகள் ஆவீர்கள். பிரம்மாவின் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் ஆவார்கள். நீங்கள் இறை பேர குழந்தைகள். நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை அவரிடமிருந்தே பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். இதற்கு ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருப்பதை அதிக அளவில் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஓ ஆத்மாக்களே, சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். தவறுதலாக கூட தந்தையை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யாதீர்கள். நீங்கள் சத்தியம் செய்துள்ளீர்கள், நீங்கள் மாத்திரமே என்னுடையவர். நான் ஓர் ஆத்மா, நீங்கள் பரமாத்மா. நான் எனது ஆஸ்தியை உங்களிடமிருந்து பெற வேண்டும். நான் உங்களிடமிருந்து ராஜயோகம் கற்கின்றேன். அதிலிருந்து நான் ராஜ்ய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வேன். இனிமையான குழந்தைகளே, இது அனாதியான நாடகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதில் வெற்றி தோல்வியின் விளையாட்டு தொடர்கிறது. எது நிகழ்ந்தாலும் நல்லதே. படைப்பவர் நிச்சயமாக தனது நாடகத்தை விரும்புவார் இல்லையா? எனவே படைப்பவரின் குழந்தைகளும் அதை விரும்புவார்கள். இந்த நாடகத்தில் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு தனது இதயத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த அன்புடன் சேவை செய்வதற்காக உங்களிடம் மாத்திரமே, அதுவும் ஒரு முறையே வருகின்றார். தந்தை தனது குழந்தைகள் அனைவரையும் நேசிக்கின்றார். சத்யுகத்தில் அனைவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். விலங்குகளுக்கு மத்தியிலும் அன்பு உள்ளது.
அன்பில்லாத எந்த ஒரு விலங்கும் அங்கே இருக்க முடியாது. எனவே குழந்தைகளாகி நீங்கள் இங்கே மாஸ்டர் அன்பு கடல்கள் ஆக வேண்டும். நீங்கள் இங்கே அவ்வாறு ஆகினால் அந்த சமஸ்காரம் அழிவற்றதாகிவிடும். தந்தை கூறுகின்றார், நான் சரியாக ஒரு கல்பத்திற்கு முன்னர் செய்தது போன்றே உங்களை மீண்டும் ஒரு முறை அன்பானவர்கள் ஆக்குவதற்காகவே வந்திருக்கின்றேன். எந்த குழந்தையிடமிருந்தாவது கோபத்தின் ஓசையை கேட்கும் பொழுதெல்லாம் அவர் கற்பித்தல்களை கொடுக்கின்றார். குழந்தைகளே, கோபப்படுவது நல்லதல்ல. ஏனெனில் நீங்களும் துன்பத்தை அனுபவம் செய்வதுடன் மற்றவர்களும் துன்பத்தை பெறுவார்கள். தந்தை உங்களுக்கு சதா காலமும் சந்தோஷத்தையே கொடுக்கின்றார். எனவே குழந்தைகளாகி நீங்களும் தந்தையை போன்று ஆக வேண்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் துன்பத்தை விளைவிக்க கூடாது. சிவ்பாபா காலையின் பிரபு ஆவார். அதாவது இரவை பகலாக காலையாக மாற்றுபவர் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். எல்லையற்ற தந்தையே பிரபு ஆவார். அவர் ஒருவரே காலையின் பிரபுவான சாய் பாபா, கள்ளம் கபடமற்ற சிவ் பாபா ஆவார். அவருடைய பெயரே கள்ளம் கபடமற்றவர் போலாநாத் என்பதாகும். அவர் ஞான கலசத்தை கள்ளம் கபடமற்ற குமாரிகள் மீதும் தாய்மார் மீதும் வைக்கின்றார். அவர்களை அவர் உலகின் அதிபதிகள் ஆக்குகின்றார். அவர் அத்தகையதோர் இலகுவான வழியை காட்டுகின்றார். அவர் உங்களை மிகுந்த அன்புடன் இந்த ஞானத்தினால் பரிமாற்றுகின்றார். ஆத்மாக்களாகிய உங்களை தூய்மையாக்குவதற்கு நினைவு யாத்திரையில் இருங்கள். நீங்கள் யோகத்தில் நீராட வேண்டும். இந்த ஞானம் என்பது உங்களின் கல்வியாகும். யோகத்தில் நீராடுவதன் மூலமாகவே பாவங்கள் எரிக்கப்படும். உங்களை ஆத்மாக்களாக கருதுவதை தொடர்ந்தும் பயிற்சி செய்யுங்கள். அதனால் ஷரீரங்களின் அகங்காரம் முற்றிலுமாக துண்டிக்கப்படும். யோகத்தை கொண்டிருப்பதனால் மாத்திரமே நீங்கள் தூய்மையாகவும் சத்தோப்பிரதானமாகவும் ஆகி பாபாவிடம் செல்ல முடியும். சில குழந்தைகள் இந்த விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் தமது அட்டவணையை நேர்மையாக காட்டுவதில்லை. அவர்கள் அரை கல்பமாக பொய்யான உலகில் வசித்துள்ளனர். எனவே பொய்மை அவர்களினுள் நிலைத்துவிட்டதை போன்றுள்ளது. எனவே பொய்மை அவர்களுக்குள் நிலைத்துவிட்டதை போல் உள்ளது. நீங்கள் தந்தைக்கு உங்களுடைய அட்டவணையை நேர்மையாக காண்பிக்க வேண்டும். சோதித்து பாருங்கள். நான் 45 நிமிடங்கள் அமர்ந்திருந்தேன். அதில் எவ்வளவு நேரம் என்னை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்தேன். சிலர் உண்மையை கூறுவதற்கு வெட்கப்படுகிறார்கள். தாங்கள் எவ்வளவு சேவை செய்தார்கள், எத்தனை பேருக்கு விளங்கப்படுத்தினார்கள் என்பதை அவர்கள் மிக விரைவாகவே கூறிவிடுவார்கள். ஆனால் அவர்களின் நினைவு அட்டவணையை பற்றி உண்மையை கூற மாட்டார்கள். நினைவில் இருக்காததால் உங்களுடைய அம்பினால் எவரையும் தாக்க முடியாமல் உள்ளது. உங்களின் ஞான வாளில் சக்தியும் இல்லை. சிலர் தாங்கள் எப்பொழுதும் நினைவில் இருப்பதாக கூறுகின்றனர். பாபா கூறுகின்றார், நீங்கள் இதுவரைக்கும் அந்த ஸ்திதியை கொண்டிருக்கவில்லை. நீங்கள் எப்பொழுதும் நினைவில் இருந்திருந்தால் கர்மாத்தீத் நிலையை அடைந்திருப்பீர்கள். இந்த ஞானோதயம் புலப்படுவதற்கு அதிக முயற்சி தேவைப்படுகிறது. நீங்கள் அவ்வளவு சுலபமாக உலகின் அதிபதி ஆகிவிட மாட்டீர்கள். தந்தை ஒருவரை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யாதீர்கள். இந்த ஷரீரம் கூட நினைவு செய்யப்படக்கூடாது. நீங்கள் இறுதியிலேயே இந்த ஸ்திதியை கொண்டிருப்பீர்கள். நீங்கள் நினைவு யாத்திரை மூலம் தொடர்ந்தும் ஒரு வருமானத்தை சம்பாதிப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய ஷரீரத்தை நீக்கிவிட்டால் உங்களால் எதையும் சம்பாதிக்க முடியாமல் போய்விடும். ஆத்மாவாகிய நீங்கள் அந்த சமஸ்காரங்களை உங்களுடன் கொண்டு சென்றாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு ஓர் ஆசிரியர் எப்படியும் தேவைப்படுவார். தந்தை மீண்டும் மீண்டும் தொடர்ந்தும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். பல குழந்தைகள் வீட்டில் வசித்தவாறு வேலைக்கு செல்கின்றனர். அவர்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவதற்காக ஸ்ரீமத்தை பின்பற்றுவதுடன் தொடர்ந்தும் தமது எதிர்காலத்திற்காக சேமித்துக் கொள்கின்றனர்.
அவர்கள் தொடர்ந்தும் தந்தையிடமிருந்து ஆலோசனையை பெறுகின்றனர். உங்களிடம் பணம் இருந்தால் எவ்வாறு உங்களால் அதை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தலாம்? பாபா கூறுகின்றார், ஒரு நிலையத்தை திறவுங்கள். அதன் மூலமாக பலரும் நன்மை பெறலாம். மக்கள் தான தர்மங்களை செய்து அதற்கான பலனை தமது அடுத்த பிறவியில் பெற்றுக் கொள்கின்றனர். நீங்களும் உங்களுடைய எதிர்கால 21 பிறவிகளுக்கான ராஜ்ய பாக்கியத்தை பெறுகின்றீர்கள். இது உங்களுடைய முதலாம் இலக்க வங்கியாகும். நீங்கள் அதில் 4 அணாக்களை, அதாவது 25% உங்களுடைய கணக்கில் வரவு வையுங்கள். நீங்கள் எதிர்காலத்தில் 1000 பெறுவீர்கள். கல்லானது தங்கமாகிவிடும். உங்களுடைய அனைத்தும் தெய்வீகமானதாக ஆகும். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற விரும்பினால் தாயையும் தந்தையையும் முழுமையாக பின்பற்றுங்கள். அத்துடன் உங்களுடைய பௌதிக புலன்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருங்கள். நீங்கள் உங்களுடைய பௌதிக புலன்களை கட்டுப்படுத்தாது விட்டால், அத்துடன் உங்களுடைய செயற்பாடுகளும் நன்றாக இல்லாது விட்டால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை இழந்து விடுவீர்கள். நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகளை சீர்திருத்த வேண்டும். பல ஆசைகளை கொண்டிருக்காதீர்கள். பாபா உங்களை இந்த ஞானத்தினால் அதிகளவு அலங்கரித்து சத்யுகத்தின் சக்கரவர்த்தியாகவும் சக்கரவர்த்தினியாகவும் ஆக்குகின்றார். இதற்கு சகிப்புத்தன்மை என்ற நற்குணம் அதிகளவில் தேவைப்படுகிறது. ஷரீரங்கள் மீது அதிகளவு பற்றை கொண்டிருக்காதீர்கள். அனைத்தையும் யோக சக்தியால் செய்யுங்கள். பாபா அதிகளவில் இருமிக் கொண்டிருக்கின்றார். அவ்வாறு இருந்தும் அவர் சேவை செய்வதில் சதா ஈடுபட்டிருக்கின்றார். அவர் குழந்தைகளாகிய உங்களை இந்த ஞானத்தினாலும் யோகத்தினாலும் அலங்கரித்து உங்களை தகுதியானவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் இப்பொழுது கடவுளின் மடியில், அதாவது தாயினதும் தந்தையினதும் மடியில் அமர்ந்திருக்கின்றீர்கள். தந்தை உங்களுக்கு பிரம்மாவின் வாய் மூலமாக பிறப்பு கொடுக்கின்றார். எனவே அவர் தாயாக ஆகின்றார். எவ்வாறாயினும் உங்களுடைய புத்தி சிவ் பாபாவிடமே செல்கிறது. நீங்களே தாயும் தந்தையும் ஆவீர்கள். நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் ஆவோம். நீங்கள் இங்கேயே சகல நற்குணங்களும் நிறைந்தவர்கள் ஆக வேண்டும். மீண்டும் மீண்டும் மாயையினால் தோற்கடிக்கப்படாதீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். ஒருவரை இவ்வாறு கருதுவது மிகவும் இனிமையானதாக உணரப்படுகிறது. நாங்கள் எப்படி இருந்தோம், இப்பொழுது நாங்கள் என்னவாக ஆகின்றோம். இந்த நாடகம் மிகவும் அற்புதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்பொழுது இதை புரிந்து கொள்கிறீர்கள். இதுவே அதி புண்ணிய சங்கமயுகமாகும். நீங்கள் இந்த அளவை கூட நினைவு செய்தால் நீங்கள் சத்யுகத்திற்கு செல்கின்றீர்கள் என்றும் இப்பொழுது நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள் என்றும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். பின்னர் நீங்கள் உங்களின் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதனால் நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். அகத்தே அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். ஓஹோ, எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் சதோப்பிரதானம் ஆகுவீர்கள். நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். தந்தை குழந்தைகளான உங்களை அதிகளவில் நேசிக்கின்றார். அவர் உங்களை ஆசிரியரின் ரூபத்தில் கற்பித்து வீடு திரும்புவதற்கு கற்பித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி அழைத்து செல்வார் என்பதல்ல, வீட்டிற்கு திரும்பச் செல்வார் என்பதல்ல. இவர் தந்தையும் அத்துடன் ஆசிரியரும் ஆவார். அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார், அத்துடன் உங்களுக்கு நினைவு யாத்திரையையும் கற்பிக்கின்றார். உங்களை உலகின் அதிபதிகள் ஆக்குவதுடன் தூய்மை அற்றவர்களிலிருந்து தூய்மையாக்குகின்ற இத்தகைய தந்தையின் மீது நீங்கள் அதிக அளவு அன்பு வைத்திருக்க வேண்டும். நீங்கள் அதிகாலையில் விழித்து எழுந்தவுடன் அனைத்திற்கும் முதலில் சிவ் பாபாவிற்கு காலை வணக்கம் கூறுங்கள். நீங்கள் காலை வணக்கம் கூறும் பொழுது, அதாவது நீங்கள் அவரை நினைவு செய்யும் பொழுது உங்களுக்குள் அதிக அளவு சந்தோஷம் ஏற்படும். குழந்தைகளே, நீங்கள் உங்களின் இதயங்களை கேட்க வேண்டும். காலையில் எழுந்த பின்னர் நான் எல்லையற்ற தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றேன்.
மக்கள் காலையில் பக்தி செய்கிறார்கள். அவர்கள் மிகுந்த அன்புடன் பக்தி செய்கிறார்கள். எவ்வாறாயினும் சில குழந்தைகள் பாபாவை தமது இதயத்தின் ஆழத்திலிருந்தும் ஆழ்ந்த அன்புடனும் நினைவு செய்வதில்லை என்பதை பாபா அறிவார். நீங்கள் காலையில் எழுந்திருந்து காலை வணக்கம் கூறி இந்த ஞானத்தை கடையும் பொழுது உங்களின் சந்தோஷ பாதரசம் அதிகரிக்கும். நீங்கள் தந்தைக்கு காலை வணக்கம் கூறாது விட்டால் பாவ சுமை எப்படி நீக்கப்படும்? நினைவே பிரதான விஷயமாகும். இதுவே உங்களின் எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய வருமானமாகும். இந்த வருமானம் உங்களுக்கு கல்பம் கல்பமாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அதிகளவு பொறுமையாகவும் முதிர்ச்சியுடனும் புரிந்துணர்வுடனும் நினைவை கொண்டிருக்க வேண்டும். புற நிலையில் நீங்கள் பாபாவை அதிகளவில் நினைவு செய்கின்றீர்கள் என்று நினைவை பற்றி பேசக்கூடும். ஆனால் மிக சரியான நினைவிற்கு அதிகளவு முயற்சி தேவை. தந்தையை அதிகளவில் நினைவு செய்பவர்கள் அதிகளவு மின்னோட்டத்தை பெறுகிறார்கள். ஏனெனில் நினைவை ஏற்படுத்துகிறது. யோகமும் ஞானமும் இரண்டு விஷயங்கள். யோகம் என்ற பாடம் வேறுபட்டது. அது மிகவும் முக்கியமான பாடமாகும். யோகம் செய்வதனால் மட்டுமே ஆத்மாக்களான நீங்கள் சத்தோப்பிரதானம் ஆகுவீர்கள். நினைவு இல்லாமல் சத்தோப்பிரதானம் ஆகுவது அசாத்தியமாகும். நீங்கள் அன்புடன் தந்தையை மிக நன்றாக நினைவு செய்யும் பொழுது இயல்பாகவே ஒரு மின்னோட்டத்தை பெறுவதுடன் நீங்கள் ஆரோக்கியமாகவும் ஆகின்றீர்கள். உங்களின் ஆயுட்காலமும் இந்த மின்னோட்டத்தினால் அதிகரிக்கும். குழந்தைகளான உங்களுக்கு நினைவு இருக்கும் பொழுது பாபா உங்களுக்கு ஒரு தேடும் விளக்கை வழங்குகின்றார், அதாவது சர்ச் லைட்டை வழங்குகின்றார். குழந்தைகளான உங்களுக்கு தந்தை அத்தகைய மகத்தான பொக்கிஷத்தை வழங்குகின்றார். அச்சா, கண்மணிகளான இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்களுடைய தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் இதயத்தின் ஆழத்திலிருந்தும் ஆழ்ந்த அன்பும் நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தந்தையை மிகுந்த பொறுமையுடனும் முதிர்ச்சியுடனும் புரிந்துணர்வுடனும் நினைவு செய்யுங்கள். உங்களுக்குள் மிக சரியான நினைவு இருக்கும் பொழுது தந்தையிடமிருந்து ஒரு கரண்டை நீங்கள் பெறுவதுடன் உங்களின் ஆயுட்காலமும் அதிகரிக்கிறது. நீங்களும் ஆரோக்கியமானவர்கள் ஆகின்றீர்கள். 2. உயர்ந்ததோர் அந்தஸ்தை அடைவதற்கு உங்களின் நடத்தையை சீர்திருத்துங்கள். அதிகமான ஆசைகளை கொண்டிருக்காதீர்கள். உங்களின் பௌதிக புலன்களின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை வைத்திருங்கள். தாயையும் தந்தையையும் முழுமையாக பின்பற்றுங்கள். ஆசீர்வாதம். தந்தையை பார்த்து தந்தையை பின்பற்றுங்கள் என்ற மகா மந்திரத்தினால் நீங்கள் ஒரு மேன்மையான முயற்சியாளராகி உங்களின் ஸ்திதியை நிலையானதாகவும் ஸ்திரமானதாகவும் ஆக்குவீர்களாக. சதா தந்தையை பார்த்து தந்தையை பின்பற்றுங்கள் என்ற மகா மந்திரத்தை வைத்திருந்த வண்ணம் தொடர்ந்து மேலே ஏறுகின்ற மற்றும் பறக்கும் ஸ்திதிகளில் முன்னேறுங்கள். ஒருபொழுதும் மற்றவர்களை பார்க்காதீர்கள், ஏனென்றால் அனைவருமே முயற்சியாளர்களே. முயற்சியாளர்களிடம் சில நல்லதும் இருக்கும், சில குறைபாடுகளும் இருக்கும். அவர்கள் முழுமையடையவில்லை. ஆகவே தந்தையை பின்பற்றுங்கள். ஒரு சகோதரனையோ அல்லது சகோதரியையோ அல்ல. எப்படி தந்தை நிலையாகவும் ஸ்திரமாகவும் இருக்கின்றாரோ அவ்வாறே அவரை பின்பற்றுபவர்களும் நிலையாகவும் ஸ்திரமாகவும் ஆகுவார்கள். ஸ்லோகம். மற்றவர்களை பற்றிய எண்ணங்களின் ஆதிக்கத்திற்கு உட்படாதீர்கள். மற்றவர்களின் நலன் விரும்பியாகவும் மற்றவர்களுக்கு தூய சாதகமான எண்ணங்களையும் கொண்டுள்ள ஓர் ரத்தினம் ஆகுங்கள். அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் விரும்பும் பொழுது பௌதிகமான பொருட்களை எடுக்கின்றீர்கள்.
நீங்கள் விரும்பும் போது அவற்றை வைத்து விடுகின்றீர்கள். அதேபோல் உங்களின் சரீரத்தின் உணர்வையும் நீங்கள் விரும்பும் போது கைவிட்டு ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுங்கள். பௌதிகமான எதனுடனும் அது இலகுவாக இருப்பதைப் போல் இந்த பயிற்சியும் மிக இலகுவாக இருக்க வேண்டும். ஒரு படைப்பவரால் தான் விரும்பும் போது தனது படைப்பின் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது அந்த ஆதாரத்தை விட்டுவிட முடியும். அவரால் தான் விரும்பிய போது பற்றற்று அல்லது அன்பாக இருக்க முடியும். இது உங்களை பந்தனத்திலிருந்து விடுவிக்கும். ஓம் சாந்தி.